ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் பீட்டோட பார்ட் 6 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 5 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்தோமோ அப்படியே ஆரம்பிச்சிக்கலாம். போன பாட்டில் நான் எப்படி முடிச்சுருப்பேன் அப்படின்னா, ஜூலியட் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ரேஸ் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எல்லாருமே ரீயூனியன் ஆகிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பப்புக்கு தான் போயிருந்திருப்பாங்க. சரி ஓகேடா, வாங்க இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜங்குக், நான் என்ன சொன்னால் நீ என்கிட்ட பேசுவ, நீ எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுற? 5 days ஆச்சு ஜங்குக், லிட்ரலி 5 days. ஐ ஹவ் மிஸ்ட் யூ ஸோ ஹார்ட். பட் ஆனால் நீ என்னை மதிக்க கூட மாட்டேங்கிற. ஹவு கேன் யூ டூ தட்? அண்ட் அந்த 5 நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து பார்த்த பேசினா யூ ஹாவ் அ ஒய்ஃப் நவ். என்ன என்ன பண்ண சொல்கிற ஜங்குக்? என்ன ஆஸ் அ கேர்ள் உன்னால் என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையா? இஸ் திஸ் ஹவ் யூ கோனா ட்ரீட் யுவர் லவ் ஆஃப் யுவர் லைஃப்? வைஃப்? ஃபக் தட் ஜங்குக். சி, ஐ நோ இப்போ வரைக்குமே உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ஜங்குக். ஜூலி, ஆல்ரெடி 2-3 சரகு உள்ள விட்டுருக்கேன். வந்து காதுகிட்ட நைங்காத, புரியுதா? ஆமாம், வந்துட்டாங்க ஓஸ்மா ஜாஸ்மின். டேய் ரே, நான் மைத்துக்கிடா அவளை கூப்பிட்டு வந்தா. ஐயோயோ, எந்த நேரத்தில் பெற்றாங்களோ தெரில, வாயை திறந்தா மூடவே மாட்டேங்குது, லொடன்னு பொண்ணா அது. ரிச்சி, டேர் யூ டாக் வித் மீ? ஓகே, என்னோட வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் ரிச்சி. ரே, நீ சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சது. Or else I would have waited for a lifetime to be with him. ஓ, அந்த அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கா? என் பாரு ஜூலி, நீ எவ்வளோ பெரிய பிளேகள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நீ ஜங்குக், நம்ம காலேஜில் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஜங்குக், எத்தனை எக்ஸஸ், எத்தனை ஹூக்கப்ஸ். என்னால் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு தான் தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே என் கூட அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு ஓகே சொன்னா சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ஹேண்டில் அப்படியே அவளோட கையை ரொம்ப இறுக்கி பிடிக்கிறான். நீ பிடிச்சிக்கோ ஜங்குக், நீ என்ன வேணாலும் பண்ணு, அடி உத என்ன வேணா பண்ணு. ஆனால் உனக்கு ஒய்ஃப் வந்துட்டாங்கிறதே என்னால் ஏற்றுக்கவே முடியல ஜங்குக். என்னதான் நான் பிளே கேர்ளாக இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பையன் கூட என்னால் அப்படி இருந்தது எதுவுமே மறக்க முடியாது ஜங்குக். நோ, வாட் ஆர் யூ சேயிங்? டு யூ வாண்ட் டு பிரேக் அப் வித் மீ? அப்படின்னு நான் சொல்லலை, நீ தான் வெண்டப் ஆயிட்டுருக்க. சி, எனக்குமே என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. ஈவன் நானுமே எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அமைதியாக இருனா எவ்வளோ நாளைக்கு ஜங்குக்? ஐ காண்ட் ஜங்குக். ஏமா, ஐயோ, எங்க எந்திரிச்சு போடி. வந்துட்டா அனகோண்டா வை, கத்திக்கிட்டே இருக்கா மச்சான், நிம்மதியா சரகு கூட அடிக்க முடியலடா. இப்போ நான் எல்லாத்துக்கும் தொல்லையா போயிட்டேன்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூலியட் அப்படியே அவள் முன்னாடி வச்சிருக்கிற பாட்டிலை அப்படியே எடுத்து வாயில் ஊத்துறா. இப்படிலாம் குடிக்காத, அப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆகி போய் சேர்ந்துட போகிற. ஒய் ஜங்குக், why do you care? பிகாஸ் இப்போ நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். வாவ், என் மேலே உனக்கு லவ் இருக்கா ஜங்குக்? கிரேட், கிளாப் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி அவள் கிளாப் பண்ணிட்டு இருக்கா. ஜங்குக் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எரிச்சலாக வருது. ஒன்ஸ் அவன் ஜூலியை ரொம்பவுமே லவ் பண்ணியிருந்திருப்பான், இப்போவுமே லவ் பண்ணுறான். பட் ஆனால் வயன் வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி அவனுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எரிச்சலாக வருது. அவள் பண்ணுறது எல்லாமே அவள் அப்படியே ஜங்குக்கோட ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்து, சீயர் ஜங்குக், என்ன ஆனாலும் சரி எனக்கு நீ தான் மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. நல்ல வேலை மச்சான், அந்த தகரடப்பா போச்சு அங்கேருந்து. ஏபா ரேஸு, விண்வெளி நாயகா, வா வந்து கொஞ்சம் சரகு ஊற்று. ஏன் நான் சரகு ஊற்றலனா நீ குடிக்க மாட்டியா? டேய் ஊத்துடா. எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி பிளர் ஆயிடுச்சு.
எங்கே சரிகிறீனே தெரில. டேய் நான் கிளம்புறேன்டா. டேய் ஜங்குக்கு நீ எதுக்குடா கிளம்புற? ஆ டேய் கிளம்பாதடா. ஆமாம் ஒய் டியூட் ஒய்? டேய் நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறான். நம்ம ரேஸ் அப்படியே அவன் போகிறது தான் பார்க்குறான். ஜங்குக் டியூட், நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன், உன் பொண்டாட்டியை பார்க்குறீங்க அப்படின்ட்டு கடைசி வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் மம்பிள் பண்ணி சொல்லியிருந்திருப்பான். ஜங்குக்கு அவன் அதை கேட்காமலே அப்படியே அவன் வீட்டுக்கு தான் கிளம்புறான். பார்த்தா நிம்மதியே இல்லை, எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் ஒரு நிம்மதியே இல்லை. என் லைஃப் மட்டும் எப்படி இருக்கணும்? நான் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணேன்? இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சுல. என் லைஃப் மட்டும் ஏன் தான் அப்படி இருக்குன்னு தெரில. என்னால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. எல்லாரும் என் லைஃப்பில் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நினச்சிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் விடுறான். டேய் ஜங்குகா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் சத்தம் கேட்டுறக்கூடாது. அப்படியே அமைதியாக பூனை மாதிரி அமைதியாக போயிடுறா. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அவனுக்கு அவனே பேசிட்டு ரொம்ப மெதுவாக அப்படியே அவங்க ரூமுக்கு தான் வந்திருப்பான். அவன் அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறான், ஆனால் ஓப்பன் ஆகலை. ஏன் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? என்னாச்சு? என்ன? ஆமாம்ல தா, அவ எங்கே இருக்கா? அவ என் ரூமில் இருக்கா, ஆனால் தான் டோர் க்ளோஸா? கதவை திறடி அப்படின்ட்டு அவன் மெதுவாக பேசிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் இங்கே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப நேரமாக ஜங்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக்கே காணும். உங்கள் அத்தை ரொம்ப கம்பல் பண்ணதுனால மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ சத்தம் கேட்குறதுனால எந்திரிச்சிட்டு ஜங்குக் வந்துட்டாரா? டைம் அவ்வளோ, டைம் 2 ஆகுதா? அவ்வளோ நேரம் என்ன பண்ணாரு இப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் அப்படியே டோர் ஓப்பன் ஆன உடனே உங்கள் மேலே வந்து அப்படியே சாஞ்சிடுறான். எங்க என்னாச்சு? குடிச்சிருக்கீங்களா? தள்ளி போடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே விலகி நிற்கிறான். அதனால் சுத்தமாக முடியல, அவன் அப்படியே தள்ளாடிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். என் பொண்டாட்டி, புதுசாக வந்துறிய பொண்டாட்டி நாடி. புருஷன் குடிக்க தான் செய்வான். குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டா ஆமாம் குடிச்சிருக்கேன், என்ன பண்ணுவ நாடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வர. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தான். அது என்னை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் உன் லைஃபே எல்லாயிடும், புரியுதா? நாடி நாது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து உங்கள் லிப்ஸை தான் பார்க்குறான். நாடி இது சிகரெட்லாம் அடிக்க மாட்டியா? இல்லை அதெல்லாம் அடிக்க மாட்டேன். ஐயோ சிகரெட் அடிக்க மாட்டா? ஜோலி அடிப்பாடி. நான் சிகரெட் அடிச்சுட்ருப்பேனா என்கிட்ட இருந்து எடுத்து அவள் வாயில் வைப்பான். ஆனால் நீ அப்படி இல்லையா? சே யாரு ஜோலி? அது எது உனக்கு? நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுக்கிறான். எங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன பண்ணுங்கிறத நீ சொல்லக்கூடாது, புரியுதா? நீ சொல்லவே கூடாது. ஜங்குக் விடுங்க ஜங்குக். அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பில் தான் இருக்குது. அதுவும் நீங்கள் சாரி கட்டியிருக்கிறனால உங்கள் பேர் வேஸ்டில் அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நெல்லியாதுடி. எவ்வளோ பிடிச்சாலும் ஜூலி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பா தெரியுமா? நீ என்னடி எப்படி என் கைப்பட்ட உடனே இப்படி துள்ளுற? ஏதோ சொல்லுவாங்களே உங்கள் லாங்குவேஜில், என்ன சாத்வீகமா? இல்லைங்க ஜங்குக். ஆமாம்
நான் உனக்கு யாரு? ஆ, நான் உங்களை என் புருஷன்னு சொன்னால் நீங்கள் அடிப்பீங்க. ஆமாம், அடிப்பேன். அப்போ வேறு யாரும் நான் உனக்கு? ஆ, நீங்கள் யார் எனக்கு? உனக்கு தெரியாது? நான் உன் புருஷனாகிறதுக்கு முன்னாடி யார்? நீங்கள் என் மாமா. ஆ, நான் உன் மாமா. பா, நானும் தெரில, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும்போது தோ இந்த கொரியாவில் ஒப்பான்னு சொல்லுவாங்களே, அது கூட அவ்வளோ நல்லா இல்லை, கருமா. ஆனால் நீ மாமான்னு கூப்பிடும்போது இல்லை, அது ஒரு கிறுக்கு தெரியுமா? கிறுக்குத்தனமாக இருக்கு, ஆனால் கிக்கா இருக்கு. உனக்கு இந்த பாட்டு தெரியுமாடி? ஆ, கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, கட்டளைய கெட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு. ஆ, இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நான் கேட்டது கிடையாது. கேட்டது கிடையாதா? ஆ, சங்கு, அவன் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோமே, உங்களை தூக்கி பெட்டில் போடுறான். நீங்கள் பயந்துக்கிட்ட அவனை பார்க்குறீங்க. என்னென்ன கூப்பிடணும்? ஆ, சொல்றீ பங்காரம், சொல்லு. என்ன நீ எப்படி கூப்பிடுவ? எப்படி கூப்பிடணும்? மாமா, மாமான்னு கூப்பிடணும். கூப்பிடுறீ? மாமா, மாமான்னு விடுங்க. அப்பா, சம்மடி. எனக்கு ஜூலியட் பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சுடி. ஏன்னே தெரில. கனெக்ஷன் இப்போ தான் கல்யாணமே பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் கனெக்ட் ஆகலைண்ணா எப்படி? ஆ, மாமா, மாமா நீங்கள் குடிச்சிருக்கீங்க மாமா. ஆமாம் பங்காரம், மாமா குடிச்சிரியா? அதுக்கு என்ன இப்போ? ஆ, இல்லை மாமா, அது பயப்படுறியா? ஆமாம், பயப்பட்டு தானே ஆகணும். நீ பயப்படணும். நீ என்னை பார்த்தா பயப்படணும்டி. ஆ, இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவனோட ஷர்ட்டை கழட்டுறான். மாமா, இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல மாமா. யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு? ஆ, நீங்கள் தான் சொன்னீங்க. ஓ, நான் தான் சொன்னேனா? இல்லடி, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் எனக்கு உன்னை பிடிக்காத அளவுக்கு உன்னை பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு உன்னை பிடிக்காதுங்கிறது அதிகமாக இருக்கும், ஆனால் பிடிக்குங்கிறது கம்மியாக இருக்கும். மாமா, நீங்கள் உளர்த்து பார்த்தாலே தெரியுது, நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க. ஆமாம், நான் குடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதுல்ல பங்காரம், அப்புறம் எதுக்கு அதையே கேட்டுட்ருக்க? சொல்றீ? ஆ, அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸாம் அப்படியே மேலே தூக்குறான். மாமா, மாமா வேணாம், மாமா வேண்டாம். வேணான்னு சொல்லாதுன்னா எனக்கு வேணும். ஆ, அவளை நாங்கள் விட்டு வந்துட்டேன்டி. என்னை என் தம்பிலாம் தூக்கிட்டான். ஆனால் அவகிட்ட பண்ணுறது எனக்கு தோணலை, உங்ககிட்ட பண்ணுன்னு தோணுச்சு. ரொம்ப ஆடாதுன்னா சாத்வீகமாக இருந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், 2 சாத்து சாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா. ஆ, அப்படிதாண்டி, அப்படிதான். நான் மட்டும்தான் உனக்கு தெரியணும், சரியா? நான் குடிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் தெரிஞ்ச. எப்படின்லாம் தெரில, ஆனால் நீ மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல். அந்த ஜூலியில் என் காது பக்கத்தில் வந்து என்னென்னமோ உளறிட்டு இருந்தா, ஆனால் அதெல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு உன் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ நீ என் பக்கத்தில் இல்லை, எனக்கு கீழே இல்லை, எனக்கு அடியில், அண்டரில். அதை விடுறீ? ஆ, ஜங்குக்கு அவன் இப்படிலாம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை. பட் ஆனால் அவன் தெளிஞ்சதுக்கப்புறமா திரும்ப உங்களை ஹேட் தான் பண்ண போகிறான். அதுதான் உங்களுக்கு நினச்சா கஷ்டமாக இருக்குது. நீங்கள் காலையில் ரொம்ப டயர்டாக அப்படியே எந்திரிக்கிறீங்க. பார்த்தா ஜங்குக் பக்கத்தில் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவன் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் வேஸ்ட்டில் கை வச்சு தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். எவ்வளோ அழகாக இருக்கீங்க காலையில்.
காலையில் இப்படி நீங்கள் தூங்கும்போது என்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் மாமா, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயந்தே நான் சாகுவேன் போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அவன் ஹேண்டை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போகிறீங்க. ரொம்ப வலிக்குது. எப்படி தான் இருக்குமா? சே, எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச காலெல்லாம் போய் இப்போது நான் இதெல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் நினச்சிட்டு பாத்ரூம் மிரரில் அப்படியே உங்களை பார்க்குறீங்க. எனக்கு நீங்கள் எப்படி தான் என்கிட்ட இருந்தாலுமே என் கடவுள் எனக்கு கொடுத்த வர மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக யாதவ் கிட்ட மாட்டியிருந்தேன்னா என்னால் முடிஞ்சிருந்திருக்கவே முடியாது. அங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி அமைஞ்சிருக்காது. அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே குளிக்கிறதுக்கு போயிடுறீங்க. கீழே எப்பயும் போல் உங்கள் அத்தையை பார்க்குறதுக்கு வந்தா, வாமா வயன், குட் மார்னிங். என்ன இன்னைக்கு தாலி கரெக்டாக போட்டிருக்க போல? ஆமாம் அத்தை, நேற்று அவர் என்ன போன்னு சொல்லிட்டாரு, அதனால் இருக்க முடியல. ஆனால் இன்னைக்கு இப்போ கூட அழகாக தூங்கிட்டு இருக்க குழந்தை, அதனால எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன வயன் பேசிகிட்டு இருக்க என்ன வேர்ல்டு வார் 3 எப்படி கட்டுப்படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருப்பியோ? அப்படிலாம் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. நேற்று ஜங்குக்கு எத்தனை மணிக்கு வந்தான்? அது அத்தை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? அதுக்காக அவரை திட்ட மாட்டீங்கல்ல? ஏய், ஜங்குக்கு என் பையன்மா, நான் எதுக்கு அவனை திட்ட போகிறேன் சொல்லு? அவன் என் ஆசை கொத்தமல்லி. ஓ, அவர் நேற்று 2 மணிக்கு வந்தார் அத்தை. அப்படியா? அவங்க அப்பா கண்ணில் மாட்டாமல் போயிட்டானா? தெரியல, மாமா கிட்ட மாட்டேந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லைன்னு வச்சுக்கோவேன், உங்கள் மாமா இந்த வீட்டையே 2 ஆக்கியிருப்பார். ஏன் அத்தை, மாமாக்கு அவரை சுத்தமாக பிடிக்காதா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பிடிக்கும்மா, ரொம்பவே பிடிக்கும். ஜங்குக்கு எங்களோட ஒரே பையன் இல்லை, அதனால் ரொம்ப ஆசை, அவ்வளோ பாசம் வச்சு வளர்த்தாரு அவங்க அப்பா. அதே அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டும் கூட. ஆனால் என்ன, அவன் இல்லாத போது ஜங்குக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நிறையா பேசுவார். ஓ, ஜங்குக்கு அவரை பிடிக்காதா மாமாவை? ஆமாம், ஏன்னா அவரோட பாசத்தை என்றைக்குமே ஜங்கு கிட்ட காட்டினது கிடையாது. அவன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ அத்தை, வெளியே காட்டினாதான் பாசமா அத்தை? இல்லைம்மா, அப்படிலாம் கிடையாது. வெளியே காட்டாமல் இருந்தாலும் பாசம்தான், அது ஜங்குக்கு புரிஞ்சுக்குவான். அத்தை, இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே டோர் பெல் அடிக்குது. அத்தை, யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் பாரு, ஒருவேளை கொரியர்காரனாக இருப்பானோ? அத்தை இருங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க நம்ம ரிச்சியும் ரேயுஸும் தான் நிற்கிறான். உங்களுக்கு ரிச்சி தெரியும், பிகாஸ் கல்யாணம் நடக்கும்போது அவன் அங்கே தான் இருந்தான். பட் ஆனால் ரேயுஸு தெரியாது. ஸோ நீங்கள் ரேயுஸை பார்க்குறீங்க. ரேயுஸும் தான் உங்களை ஒரு மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்கான். டேய், ஜங்குவோட பொண்டாட்டி இவ தானா? ஆமாண்டா, உன் காம பார்வையெல்லாம் வெளியே வச்சுக்கோண்ணா. என்னதான் ஜங்குக்கு அவளை பிடிக்கலனாலும் இந்த மாதிரி அவனோட ப்ராப்பர்ட்டி இப்படி பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. எப்படிரா, எப்படி நீ அப்படி சொல்கிற? அவனே வேஸ்டில் தான் போட போகிறான் குப்பை தொட்டியில், அப்புறம் எதுக்கு நான் பார்க்கக்கூடாது? ரிச்சி அண்ணா, தங்கச்சி, ஜங்கு இருக்கானா? அவங்க இருக்காங்க, ஆனால் மாமா தூங்கிட்டு இருக்காரு. மாமாவா? இது என்ன பேர் மாமா? டேரே, உனக்கு தான் தெரியும்ல வயன் கொரியா கிடையாதுன்னு. அவள் இந்தியாடா. அவளோட ஊரில் அவள் எப்படி பேசுவாளோ அப்படி பேசிக்கிறா, நீ விடு. சரி, நாங்கள் ஜங்குக்கு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வயன், யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, அது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓ, ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸா? ரிச்சி வாப்பா. ஹலோ ஆண்டி. நான் மறந்துட்டீங்க போல, ரிச்சிங்கிறீங்க. ஜங்குக்கு ரிச்சி மட்டும்தான் ஃப்ரெண்டா? நான் இல்லையா அண்ணா?
அப்படின்ட்டு உள்ளே வரான் நம்ம ரேஸ். அவன் அப்போ பேசும்போது கூட உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவன் ஸ்மோக் பண்ணுறான். உங்களுக்கு அவன்கிட்ட பேட் வைப்ஸ் தான் வருது. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லிக்கல. ரிச்சியும் அவன் பின்னாடி வரான். ரேஸ், தங்க கட்டி நீயா? ஆமாம் ஆண்டி. நீங்கள் ரிச்சிங்கிறீங்க, போங்க. அவங்களுக்கு ரிச்சி தானே வேணும், நான் போகிறேன். ஐயோ ரே, நீ வந்திருக்கேன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. ரிச்சி தான் வருவான் எப்பயும். நீ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு வந்துல. ஆமாம் ஆண்டி, அதனால தான் மறந்துட்டீங்கல்ல. ஐயோ ரேஸ், நீங்கள் வா. தங்க கட்டி, ஏன் ஏன் என் மேலே இவ்வளோ கோபம் உனக்கு? இரு, நான் அவனுக்கு போய் டீ எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி, நான் டீ குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் டீ டோட்லர். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் கொடுங்க போதும். சரிப்பா. அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. நீங்களும் அப்படியே அவங்க கூடயே போகலான்னு பார்க்கும்போது, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் நீங்களும் அவங்க கூட போகிறீங்க? நீங்கள் தான் ஜங்குவோட ஒய்ஃப்னு கேள்விப்பட்டா. உன் பேர் என்ன? டேய், அதான் சொன்னேன்ல ஒயன்னு. இப்போ எதுக்கு நீ அவளை கூப்பிட்டு நிற்க வச்சிருக்க? ஒயன், நீ உள்ள போ. டேய் இருறா. நீங்கள் வந்ததுக்கு காரணம் ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜாலியாக கனெக்ட் ஆகணும் அவங்க உடன் தானே. என்னடா நீயும் ஜங்குக்கு மாதிரியே சொல்கிற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கும் கனெக்டின்னு தான் இருந்தான். நான் ஒயினு. ஆமாம் அண்ணா. ஹாய், என் பேர் ஒயன். வா, நல்ல நேமாரியே, சூப்பராக இருக்கு உங்கள் பேர். உங்களுக்கு தான் இந்த பாஷையே புரியாது, எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? சொல்லு ஒயன். இல்லை, அது என்னோட பாஷை புரிகிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். அண்ட் ரிச்சி அண்ணா கிட்ட கொரியன் கொஞ்சம் பேச தெரியும். ஓ ஆமாம்ல, ஜங்குவோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும். டேய் ரிச்சி, உனக்கு எப்பத்துலேருந்துடா தமிழ் தெரிய ஆரம்பிச்சிது? அதுவா, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் போ. டேய் என்னமோ இருக்கு டியூட், சொல்லு டியூட். உன்கிட்ட சொன்னால் கொளுத்தி விட்ருவேடா, அப்புறம் எங்கள் லவ்வு குஜிலி மஸ்தாயிரும். அதெல்லாம் என்னால் முடியாது, நீ கிளம்பு. டேய் சொல்கிறா. அண்ணா என்ன பேசிக்கிறீங்க? ஐயோ தங்கச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. டேய் அமைதியாக வர்றா. ஏன்டா இப்படி பதறா அவ கேட்கும்? அப்பா அவள் சைடில் தான் என்னமோ இருக்கு. நான் வயன் மேலே உனக்கு க்ரஷ்ஷா? டேய் தப்பாக பேசாத. வயனோட தங்கச்சி மேலே. வயனுக்கு தங்கச்சிலாம் இருக்கா? வயன் தங்கச்சிலாம் இருக்கா அவனுக்கு? ஆமாம். அவளை பற்றி இப்போது எதுக்கு கேட்குறீங்க? நான் கேட்கல, இவன் தான் கேட்குறான். டேய் பேசுடா. நான் ஒன்றுமே சொல்லியே. ஒயன் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இவன் கொஞ்சம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு அப்போ தான் அவன் ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். மா காஃபி கொடுமா, என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்போது அவன் அப்போ ஒயன் அங்கே நின்றுட்டு இருக்கிறது பார்க்குறான். காலையில் எந்திரிச்சோடனே இவன் மூஞ்சில் தான் மொழியிடுமா சா அப்படின்னு நினச்சி அவன் சைடில் பார்த்தா நம்ம ரேயும் நம்ம ரிச்சியும் தான் உட்காண்ட்ருக்காங்க. டே மச்சான், இன்னைக்கு தாண்டா வெயிட்டிங்க. டேய் இப்போ எதுக்கு 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? நான் டியூட். எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குற? தப்பாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்பயுமே உன் வீட்டில் தான் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். அதெல்லாம் மறந்துட்டியா? ஆன்ட்டி இருக்காங்கல்ல, எனக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் போடலான்னு போயிருக்காங்க. டேய் உன்ன மாதிரி ஒரு கேவலவாதிக்கு ஃப்ரெஷ் ஜூஸா? டே உன் அளவுகளா இல்லைடா. இப்போ எதுக்கு நீ எங்கள் வாயே பார்த்துட்ருக்க? அப்படின்னு ஜங்குக்கு அவுட் ஆஃப் சடன் உங்களை பார்த்து சொல்கிறான். இல்லைங்க, நான் போகிறேன். இரு, இப்போ எதுக்கு அந்த பிள்ளை நீ பயமுடுத்துற? டியூட் அவன் பொண்டாட்டி டியூட். பாரு எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா? சமாளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் பேக்கை பார்த்துட்டே நம்ம ரேஸ் சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ரேஸ் பக்கத்தில் வந்துட்டு, டேய் நீ எதுக்குடா அவளை அப்படி வர்ணிக்கிற? ஏன் டியூட், உனக்கு தான் அவளை பிடிக்காது இல்லை? எனக்கு பிடிக்கலனா அவள் என்னதான் இருந்தாலும் டெம்ப்ரரியாக என் பொண்டாட்டி தான். ஐயோ இப்போ எதுக்குடா நீ பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க? டே மயிராண்டி, இதுக்கு தான் சொன்னேன்.
ஜங்குகை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவனை வெறுப்பேற்றுறதுல நம்பர் 1 ஆள்றா நீ. டேய், அதுதான் என் வேலைன்னு உனக்கு தெரியும்ல ரிச்சி. ஜங்குகா, நீ ஏன்டா இப்படி பதற? சரி விடு விடு. அந்த பொண்ணு டெம்பரரி தானா? டெம்பரரியாக இருக்கட்டும். அது என்ன மீனிங்? டெம்பரரினா நான் சொல்ல வரேன் மச்சான், நான் ஒன்றுமே சொல்ல வரலடா. பாரு, ஜூஸே வந்துருச்சு. ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. என்ன 3 பேரும் ஐநா சபையில் அப்படியே கூட்டம் கூட்டி எல்லா பிரச்சனையும் தீர்க்குற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆண்டி, நம்ம ஜங்குக்கு தான் 1008 பிரச்சனை இருக்குது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் இப்போ தான் வந்தேன். என் காஃபி எங்க? டேய், ஒயின் போட போயிருக்காடா. நீ லேட்டாக தான் வந்த, எனக்கு தெரியல. ஒயின் தான் வந்து சொன்னான், நீ ஏன் போடுன்னு சொன்ன. அதுக்கு என்ன இப்போ? அவள் போட்டு எடுத்துகிட்டு வருவாயிரு. ரேஸ், இந்தா உன் ஜூஸ். ரிச்சி, நீ ஜூஸ் குடிக்கிறியா? ஆண்டி, நம்மளை இந்த ஜூஸ்லாம் பீத்துற வேலைலாம் ஆகாது. ஏதாவது பீர் மாதிரி. டே ரிச்சி, உனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இருந்தா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிருனா? நான் மச்சான் இப்படி சொல்லிட்ட. நீ ஸ்டாக் வச்சிருப்பல, அதனால தான் கேட்டேன். இவனுக்கெலாம் ஒன்றும் வேணாம், கேட்குறதே பெருசு. முதல்ல என் காஃபி எடுத்துட்டு வா. இருறா, ஒயின் எடுக்க போயிருக்கா. இரு. அப்புறம் ரேஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டியா? ஆண்டி, அதெல்லாம் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டில் ஒரு பெரிய டாப் பொசிஷனில் இருக்கேன் ஆண்டி. வாவ், சூப்பர்ப்பா. அதுவும் சொந்த காலில் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஸ் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு அவன் என்ன மீன் பண்ணுறான்னு தெரியுது. அதான்ப்பா, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு ரேஸ். என் பையன் பாரு, அவன் என்ன, அவங்க அப்பா இருக்காங்க, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவார். அவனுக்கான நல்ல பெட்டர் ஃப்யூச்சரை அவரே அமைச்சு தந்துடுவார். ஆனால் உனக்கு அப்படி யாரும் இல்லைல்ல, அப்போ நீயே தான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். ஓ அப்படியா? அவங்க வேற மாதிரி மீனிங்கில் சொல்லியிருந்துருப்பாங்க. ரேஸ்க்கு இங்கே ஒரு மாதிரி இருக்கு. கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான்டா ரே. டேய், நீ மூடிட்டே இருறா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே பேசிக்கிறோம். ஒய் ஸோ சீரியஸ்? சொல்லு. எங்க இந்தாங்க உங்கள் காஃபி. நீ தானே காஃபி எடுத்துகிட்டு வர சொன்ன. நீங்கள் நல்லா நின்று பேசிகிட்ரு, கதை அடிச்சிட்ருண்ணா. காஃபி எனக்கு உன் கையில் தான் வேணும். டேய், இதில் என்னடா இருக்குது? ஒயின் கொடுக்கறதுல என்ன ஆயிரப்போகுது? சொன்னா கேளு, நீ கொடு. ஜங்குக், இப்போ எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒயினை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சொல்லு. ஆனால் அதெல்லாம் பண்ணலம்மா. டேய், நீ அதான்டா பண்ணுற. அவங்க ஹேண்ட் எவ்வளோ அழகா இருக்கு, அவங்க கையில் வாங்கி குடிச்சாதான் என்னடா? சொல்லு அப்படின்னு ரே சொல்லி ஏற்றி விடவும் ஜங்குக்கு இன்னும் கோவமாகுது. அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கலான்னு வந்திருப்பான். அப்போ கப்பு கரெக்டாக அவங்க கையிலே விழுந்து அந்த காஃபி சூடாக இருக்கிறது உங்கள் கையில் விழுந்திருக்கும். ஐயோ அத்தை, எரியுது அத்தை. அச்சோ ஒயின், என்னம்மா ஆச்சு? டே ஜங்குக், பொறுமையாக வாங்க தெரியாதா? எப்படி பெத்து போட்டிருக்கேன் பாரு என் பையனை. ஏங்க ரொம்ப வலிக்குதா? ஐயோ, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே அப்படியே ஒயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த சிங்கில் அப்படியே தண்ணி காட்டுறான். இப்போ கொஞ்சம் வலி போயிருக்கும்ல? இல்லை, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு வலிலாம் தாங்க முடியாதா? சரி, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்கண்ணா. இங்கே சிங்க்லே தண்ணி அப்படியே காட்டிட்டுருங்க, நான் போய் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஐஸ் பேக்கை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஒயின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெறி ஆகுது. அவன் எதுவுமே சொல்லாமல், டே ரிச்சி, அந்த சீக்கிரமாக கிளம்பலாண்டா, கம்பெனிக்கு போகணும்ல. டே ஜங்குக்கா, இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கம்பெனிக்கு போகணும். டே, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், கிளம்பலாம். சரி மச்சான். ஆண்டி, ஒயினுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு போய் பாருங்க. அவனெல்லாம் நம்பி விடாதீங்க. ரே ஒன்றும் அவ்வளோ நல்ல பையன் கிடையாது. ரிச்சி, அவன் உன்னை விட நல்ல பையன் தான்டா. எதே, என்னை விட நல்ல பையனா? ஆண்டி, தண்ணியில் தான் எழுதணும். சரி போங்க. ரேயை நம்புறீங்களா நீங்கள்? சரி போங்க. இப்போ எதுக்கு நீ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க? சரி இரு, ஒயினுக்கு என்னாச்சு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க கிச்சனுக்குள்ளார வராங்க. ரே அங்கே ஐஸ் பேக்கை அப்படியே உங்கள் கையில் மெதுவாக வச்சுக்கிட்டு இருக்கான். வலி போயிருச்சா?
இல்லைங்க, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, இப்படிலாம் ஆனதே இல்லை தெரியுமா? புரியுது புரியுது, உங்கள் கையை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்கியா. வயன், என்ன ஆச்சு? ரொம்ப வலிக்குதாம்மா? அத்தை, ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இல்லைப்பா வயன், அவள் அவ்வளவா எல்லாத்துக்கூடயும் சோஷியலைஸ் ஆகிற பொண்ணு கிடையாது. வயன் நீ வா. ஆண்டி, நான் தான் சொல்கிறேன்ல, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்குறே தங்கம், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, நீங்கள் வயனை என்கிட்ட விடுங்க, நீ வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவன் சோஃபாவில் உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே அமுத்தி அமுத்தி கொடுக்குறான். இங்கே ஜங்குக்கோட அம்மாவுக்கு பரவாயில்ல, ரேயாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கான், ரிச்சியும் ஜங்குக் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க கிச்சனில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஜங்குக் எப்பயுமே உங்ககிட்ட இப்படி தானா? என்ன? இல்லை, ஜங்குக் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறானா என்ன? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. பொய் பொய் சொல்கிற வயன், பொய் சொல்கிற. ஐயோ இல்லை ரே, அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. ஆமாம், இன்னைக்கு கல்ல தெரியாமல் கையில் பட்டுருச்சு. தெரியாமல் கையில் பட்டுருச்சா? நம்ப சொல்கிறியா நீ என்ன? அதை ரிச்சி கூட நம்ப மாட்டான். என்னை பற்றி உனக்கு நிறையா தெரியாதுல்ல, இதுக்கப்புறமா தெரிஞ்சுக்குவேன். ஆனால் ஒன்று மட்டும் வயன், உன் மேலே பாசமாக இருக்கிற எல்லாருமே உன்னை பாசமாக பார்த்துக்குவாங்க, உன்னை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு அந்த ஐஸ் பேக்கை திரும்பவும் அந்த இடத்துல வச்சிடலான்னு போகிறான். அவன் சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அவன் குளிக்கும்போது அவனோட ஹேண்டை அப்படியே அந்த வாலில் அப்படியே அமுத்தி குத்துறான். இவன் எதுக்கு மயிராண்டிங்க வந்தான்? எதுக்கு அவகிட்ட அப்படி பேசினான்? என் பங்காரம் கிட்ட எப்படி அவன் அப்படி பேசலாம்? எனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது? நடி பண்ணுற நீ என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கேல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டி. என்னை இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீ தான், என் மட்டும்தான். ரே, எனக்கு ஏன் உன் மேலே இவ்வளோ கோவம் வருது? 5 நாள் பார்த்த பொண்ணு அவன் உன் கூட இருக்கிறதுனால எனக்கு கோவம் வருது. ஆனால் 15 வருஷமாக எனக்கு ஒன்று தெரியும், உன் மேலே எனக்கு எதுக்கிடா அவனால் கோவம் வருது? அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப டென்ஸ்டப் ஆகிட்டு அந்த வாலை ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஹேண்டே ரொம்ப சவப்பாக இருந்திருக்கும். ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் கீழே வந்து பார்த்தா கீழே நம்ம ரிச்சி, ரே, நீங்கள், ஜங்குக்கோட அம்மா எல்லாருமே நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஒரு மாதிரி அவனோட ஆட்டிடியூடை காம் பண்ணிவிட்டு, டே ரிச்சி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், வெளியே போகலாம், கம்பெனிக்கு டைம் ஆச்சுன்னு தானே சொன்னேன். இங்கே என்ன ஓசி சோறு கொடுக்குறாங்கன்னு உட்காந்துட்டியா? டே மச்சான், உங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருடா. ஒயன், அது வெய். அண்ணா சாப்பிடுங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு ஜங்குக்கு செம்ம எரிச்சலாக வருது. மா, நீ தான் இதெல்லாம் பண்ணுறியா? டே ஜங்குக்கா, உட்காந்து சாப்பிட்டு போடா, இதில் என்ன இருக்குது பாரு. ரேஸும் உட்காண்ட்ருக்கான் தங்க கட்டி, நம்ம ரிச்சியும் உட்காண்ட்ருக்கான், நீயும் உட்காந்து சாப்பிட்றா, வா உட்காரு. மா, அதெல்லாம் வேணாமா, உட்கார்றா. வயன், அந்த சாப்பாடு எடுத்து ஜங்குக்கு போடுமா. அத்தை ஓகே. வயன், எங்க வாடி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடு. இப்போ எனக்கு போடுவாளா இல்லை அவனுக்கு போடுவாளா? இப்போ நான் அவருக்கு போடுறதா இல்லை ரேக்கு போடுறதா? எப்படியோ அவருக்கு போட்டா என்னை திட்ட தான் போகிறாரு, தள்ளி விட போகிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணுவார். ஆனால் ரே அப்படி கிடையாது. அத்தை சொல்கிறத பண்ணுறதா இல்லை ரேக்கு சாப்பாடு போடுறதா? பக்கத்தில் ரே தான் இருக்காரு, அவருக்கே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ரேக்கு சாப்பாடு போடவும் ஜங்குக்கு இன்னும் காண்டாக இருக்குது. அவன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உங்களை பார்க்குறான். மா, தயவு செஞ்சு நீ வாங்கி போட்டுருண்ணா, அப்புறம் வேறு எங்கேயாச்சும் சுட்டுக்க போகுது. நீ புள்ளைய சாகடிக்காமல் விட மாட்ட. ஒயன், நீ குடுமா, நானே போடுறேன். இல்லை அத்தை, நான் போ. இல்லை ஜங்குக்கு உன்னை கொன்னே போட்டுருவான். ஐயோ, அப்புறம் அவர் வந்தானா நான் என்ன சொல்கிறது? இந்தாடா ஜங்குக்கு, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, சரியா?
அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சிரித்து பேசிட்டு டைம் போகுது. அப்புறம் ஜங்குக் உங்கள் அப்பா 2 நாளாக பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காரு. 2 நாள் அவர் இருக்க மாட்டார். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அங்கிள் இருக்க மாட்டாரா? ஆமாம் ரேஸ், அங்கிள் இருக்க மாட்டார். அவர் 2 டேஸ் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாரு. நானும் நாளைக்கு கிளம்பிடுவேன். வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வருவோம். ஐயோ ஆண்டி, இந்த புதிய தம்பதியர்களுக்கு ஹனிமூன்லாம் இல்லையா? நீங்கள் ஜாலி பண்ணுறீங்க. அது ஜங்குக்கு எப்போ ஓகேன்னு சொல்கிறானோ அப்போ போய்க்கிட்டுமே. இதில் என்ன இருக்குது? அவன் ஓகேவே சொல்ல மாட்டான் ஆண்டி. தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் இல்லை, ஏன் கையில் கிடையாது. அங்கிள் ஓகே சொல்லிட்டாருன்னா அப்புறம் இவங்க 2 பேரும் போய் தான் ஆகணும். ஆமாம், எல்லாமே என் அப்பந்தான். அவர் சொன்னார்னா நான் போவேனான்னு சொன்னால் நான் போக மாட்டேன்டா. ஜங்குக், இப்போ எதுக்குடா இப்படி நீ பேசுகிற? உங்கள் அப்பா உனக்காக. மா வேணாம். அப்பா புறணமே கேட்டு காதெல்லாம் இப்படி வலிக்குது. சரிடா சாப்பிடு. சாப்பிடாம மட்டும் எந்திரிச்சிடாத. என் அப்பா அறிய மாட்டாரா? அப்போ நீ செத்துட்டடி. என் கையில் நீ செத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் வைனை பார்க்குறா. அண்ட் ரேயுமே சைலண்ட்டாக வைனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கிள் இல்லைனா கண்டிப்பாக வைன் நீங்கள் டேஞ்சர் தான். ஜங்குக் சும்மா இருக்க மாட்டான். இருக்கிற எல்லா கோவத்தையும் வைன் மேலே தானே காட்டுவான். இப்போது அவனுக்கு கிடச்சிருக்கிற டார்கெட் நம்ம ஒயின் தான் அப்படிங்கிற மாதிரி ரே நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒயின் என்னன்னே தெரியாமல் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஓகேடா, நான் இப்படியே இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு மட்டும் இல்லை, அடுத்த பாட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி 18+ தான் போகும். ஸோ ஹோப் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. முன்னாடியே நான் சொல்லணும், பட் ஆனால் தம்ப்நெயில்ல போட்டுக்கிறேன். ஓகேடா, பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பை, லவ் யூ.